எப்போதும் பரபரப்பாக இருக்கும் மும்பை நகரத்தில் பணி முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்த ஒரு காவலர் மட்டும் சற்று நிதானிக்கிறார். ஒரு நடைபாதையில் மிகவும் பாதுகாப்பற்ற முறையில் குழந்தைக்கான ஒரு தற்காலிக தொட்டில் கட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறார். அந்த தொட்டில் வீடு இல்லாமல் நடைபாதையில் வசிக்கும் ஒரு ஏழை தம்பதியின் குழந்தைக்கானது என்பதையும் 3 கம்புகளை மட்டும் இணைத்து நடுவில் ஒரு மெல்லிய துணியால் அமைக்கப்பட்டிருந்த அந்த தொட்டிலில் படுக்க வைக்கப்படும் குழந்தை கீழே விழுந்திடக்கூடிய அபாயம் இருப்பதையும் உணர்கிறார் காவலர் சுஷில் ஷிகாரே. அப்போது ஏதும் சொல்லாமல் சென்ற சுஷில் ஷிகாரே மறுநாள் அங்கு வந்த அவர் அந்த தற்காலிக தொட்டிலை லாட்டியால் அடித்து கீழே தள்ளுகிறார். சப்தம் கேட்டு வந்த குழந்தையின் தாய் காவலர் சுஷிலிடம் கெஞ்சினார். ஐயா, அதில் தான் குழந்தையை படுக்க வைக்கிறேன், அதை எதுவும் செஞ்சிடாதீங்க என்கிறார். இருப்பினும் அந்த தொட்டில் இங்கு இருக்கக்கூடாது என உறுதியாக சொன்ன காவலர் சுஷில் அதன் பிறகு செய்த செயல்தான் குழந்தையின் தாயே எதிர்பாராதது. தற்காலிக தொட்டிலை அடித்து தள்ளிய அதே இடத்தில் ஒரு புத்தம்புது தொட்டிலை கொண்டு வந்து வைக்கிறார் காவலர் சுஷில் ஷிகாரே. அதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் நம்ப முடியாமல் பார்த்த அந்த பெண்ணிடம் குழந்தையின் பாதுகாப்பு பற்றி அறிவுரை கூறுகிறார். காவல்துறை அதிகாரிகளிடம் மனிதாபிமானம் இல்லை என்று மக்கள் அடிக்கடி கூறுகின்றனர். ஆனால் காக்கி சீருடைக்கு கீழ் ஒரு உயிருள்ள உணர்வுள்ள இதயம் துடிக்கிறது என்பதை மறந்து விடுகின்றனர். ஒவ்வொரு நாளும் பணி முடிந்து போகும்போது கொசுக்களுக்கும் ஈக்களுக்கும் மத்தியில் குழந்தை படுத்திருப்பதையும் ஒரு நல்ல தொட்டில் வாங்க வசதி இல்லாததால் தாய் உதவியற்ற நிலையில் அதை பார்த்து கொண்டிருப்பதையும் கண்ட காவலர் சுஷில் ஷிகாரே அந்த பெண்ணுக்கு உதவி செய்துள்ளார். அன்றாட வாழ்வில் மனிதாபிமானத்தின் மீதான நம்பிக்கையை மீட்டெடுத்ததற்காக காவலர் சுஷில் ஷிகாரேவை பலரும் பாராட்டி வருகின்றனர்.